அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பர்வீன்ஸ் ரெசிபி புக். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூளை வறுவல் தான். செம்ம சூப்பர் டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து இதே மாதிரி தான் செய்வீங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் அண்ட் விளாக்ஸ்லாம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீஃபோட மூலையில் தான் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நிறைய பேருக்கு இதில் எப்படி செய்கிறதுன்ற டவுட் இருக்கும். அதே மாதிரி பொரிக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் உடச்சிடுவாங்க. அந்த மாதிரி எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்து செஞ்சிடலாம். இதே ரெசிபி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோட மூலையிலையுமே வந்து செய்ய போகிறோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அளவு மட்டும்தான் மாறும். ஆட்டுடைய மூளை ரொம்ப சின்னதாக இருக்கும், இது வந்து நல்ல பெருசாகவே இருக்கும். டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மூளையை பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாட்டி நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். சாஃப்டாக வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுலில் தண்ணி ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து 5 நிமிஷம் மட்டும் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து அதை வந்து வேக வைக்கக்கூடாது. இது நல்லா வெந்து வந்துட்டாலே நமக்கு ஈஸியாக வந்து க்ளீன் ஆகி வந்துடும். இதில் வந்து நான் பீசஸ் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதை வந்து வெட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து அங்கங்கே இந்த மாதிரி சின்ன நரம்புகள் வந்து இருக்கும். இதெல்லாம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துட்டனால ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெட்டிக்கோங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது நல்லா பெருசாகவே இருக்கும் இந்த மூளை. ஸோ நான் வந்து இந்த சைஸுக்கு வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். 50% அளவுக்கு மூளை நமக்கு குக் ஆகிருந்தாலே போதும். ஓவர் குக் வந்து பண்ணிடாதீங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியிலேருந்து எடுத்து மூளையை தனியாக வச்சுருங்க. அதை நல்லா ஆறி வந்ததுமே நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்கை அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது நல்ல பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்கான மசாலாவாக வந்து பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மூளையில் வந்து நமக்கு கோட் பண்ண முடியாது. ஸோ இந்த அளவுக்கு மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கையில் வச்சு லைட்டாக வந்து மசாலாவை வந்து அதில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அடிக்கடி செய்வீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து மசாலாவில் எல்லா மூளையுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணோன்னா மூளை வந்து நமக்கு உடஞ்சிரும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் 5 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா மேரினேட் பண்ணிடலாம். இப்போ ஒரு தவாவில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகி வந்த பிறகு இது ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதான். இதே ரெசிபி தான் வந்து ஆட்டோட மூளையிலுமே வந்து நம்ம செய்யணும். ஆட்டுடைய மூளையை வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து வேக வச்சாலே போதும். ஏன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் லைட்டாக வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசம், சாம்பார் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்க அப்படின்னா வீட்டில் அடிக்கடி இதை செய்ய சொல்லி கேட்பாங்க. ஸோ பீஃப் மூளையில் எப்படி செய்கிறதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் நான் போட்டுட்டு ஒரு 2 சைடுமே குக் ஆகிறதுக்கே மொத்தமே ஒரு 5-7 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா வந்து மூளை ஏற்கனவே நமக்கு 50% குக் ஆகிடுச்சு. மேலே இருக்க மசாலாவும் மூளையும் வந்து நமக்கு குக் ஆகி வந்துட்டாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. மசாலாலாம் வந்து நல்லா முறுக்கி வரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலே வந்து கொஞ்சம் வந்து ஹார்ட் மசாலாவாக இருக்கும். உள்ளே வந்து மூளை செம்ம சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கருவேப்பிலை பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் மூளை எதுவுமே உடையலை. சூப்பராக வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுற மாதிரி தனித்தனியாக வந்து ஃப்ரை ஆகி வந்திருக்கும். பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டான மூளை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.